வணக்கம் எல்லாத்துக்கும். ராதே கிருஷ்ணா. கும்பம் வெர்சஸ் சிம்மம்னுடைய வாழ்க்கையை போட்டிருந்தோம். அது ஆக்சுவலி அந்த வீடியோவோட ஒரு சின்ன பார்ட் தான். அதில் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கொடுத்தது தான். பட் அதோட ரீச் தான் ரொம்ப நிறைய இருந்தது. அதிலிருந்து தொடர்ச்சியாக மற்ற ராசிகளுக்கும் கேட்டிருந்தீங்க. நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸில் இதுவும் ஒன்று. ஸோ அதனால் அதுக்கு நான் ரொம்ப டைம் ப்ரொலாங் பண்ணி எடுத்துக்க போகிறதில்ல. பட் ரொம்ப முக்கியமாக கேட்ட 1-2 ராசிகளோட காம்பினேஷன் மட்டும் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்ல போகிறோம். ஸோ இன்றைக்கி 2 காம்பினேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து தனுசு வெர்சஸ் மிதுன ராசிக்காரர்கள், அவர்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது, அது பண்ணலாமா அப்படிங்கிறத பொறுத்து. மற்றொன்று பார்த்திங்கன்னா கன்னி வெர்சஸ் கும்பம். இதுதான் ரொம்ப ரெக்வஸ்டடாக இருந்தது, இதை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தனுசு அப்படிங்கிறது ஆழ்ந்த அறிவு. தே வில் டேக் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் அண்ட் தே வில் டேக் டைம் டு ப்ரோக்ரஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட். பட் அவர்களுக்கு சுறுசுறுப்பு ரொம்ப ஜாஸ்தி, அவர்களால் பண்ண முடியும். பட் அந்த விஷயம் முழுசாக தெரியாமல் கையில் எடுக்க மாட்டாங்க. மிதனம் அப்படிங்கிறது அப்படி இல்லை. அவர்களுக்கு பல கலைகள் தெரியும், பல விதயங்களில் அவங்களுடைய நாலேஜ் இருக்கும். பட் நுனிப்புல் மேய்ச்சல் மாதிரி நிறைய இடங்கள் இருக்கும். இப்போ தனுசுக்கே நாங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய பார்ட்னரோட அட்வைஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் எங்கே எடுத்துக்கணுங்கிற ஒரு நிதானம் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ரெண்டுமே பாதக ராசிகளாக வரக்கூடியது, ஒன்றுக்கு ஒன்று பாதக ராசிகள். அதனால் பாதகம் அப்படிங்கிறது அங்கேருந்து தான் வரும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஃபினான்ஷியலி மட்டும் ரொம்ப நிதானமாக உங்கள் பார்ட்னர்கிட்டேருந்து நீங்கள் வந்து அட்வைஸ் எடுத்துக்கணும். மற்ற விஷயங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா மிதுனத்திற்கு பல கலைகள் தெரியும். ஆழ்ந்த அறிவை விட சில சமயங்களில் நமக்கு அகன்ற அறிவு பிரயோஜனப்படும். ஸோ தனுசு ராசிக்காரர்கள் அந்த மாதிரி மிதுனத்துக்கிட்டேருந்து அட்வைஸ் எடுத்துக்கலாம், அவங்களோட பார்ட்னர்கிட்டேருந்து அட்வைஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நாங்கள் சொல்லுவோம். தொழில் 2 பேரும் ஒரே இடத்துல பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது நல்லா இருக்குது, அந்த மாதிரியான தொழில் இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதே போல் வேலைக்கு போகக்கூடிய மனைவி அப்படின்னா தனுசு ராசிக்கு மிகவும் நன்மை. ஏன்னா அவங்களுக்கு 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது இந்த 2 திருமண அமைப்புங்கிறது வந்துடும். அதை கேன்சல் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தனுசுக்கும் மிதுனத்துக்கும் நாங்கள் சொல்லக்கூடியது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, தனுசு ராசிக்காரர்கள் ஒரு ஆன்லைனில் காதல் இருந்து அதை வந்து திருமணத்துக்கு கொண்டு போகாதீங்க. மேக்ஸிமம் அதில் வந்து உங்களுக்கு பெரிய நன்மையில் போய் முடியாது. நேரடியாக நீங்கள் பார்த்து பழகி ஒருவரை பிடித்து திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா அது வேறு. பட் ஆன்லைனில் மட்டுமே ஒருத்தவங்களை தெரியும், இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் மட்டுமே ஒருத்தரோட பேசி பழகி அதை திருமணத்துக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது வந்து வேண்டாம் அப்படிங்கிறது நாங்கள் ரொம்ப முக்கியமான விஷயமா மறுக்கிறது. ஸோ அதில் வந்து தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப வந்து நிதானத்தோடு இருக்கணும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வந்து இதிலே இருக்க நன்மை தீமைகள் தனுசுக்கு சொல்லியாச்சு. மிதுனத்திற்கு பார்க்கலாம். மிதுனத்திற்கு வந்து இந்த கொஞ்சம் அகம்பாவம் கொண்ட, ஏன்னா குருவனுடைய வீடு, அவர்களுக்கு நிஜமாகவே அறிவு நிறைய இருக்கும், அது வந்து மறுப்பதற்கு இல்லை. பட் அவர்கள் வந்து இவங்க சொல்கிறத டவால்னு எடுத்துக்க மாட்டாங்க. அந்த எடுத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்காது. நான் கரெக்டாக தானே சொல்கிறேன், நீ ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிற, என் அட்வைஸ் நீ ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற ஒரு மனவேதனையாக இருக்கலாம். நீ காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிற அப்படிங்கிற ஒரு மன குமைச்சல் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய இருக்கும். பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் அவர்கள் தனுசை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. மிதனம் தனுசு அப்படின்னு இருந்தால் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் அதர் தேன் தட் அந்த ஒரு உரசல் மருந்து இருந்துக்கிட்டே இருக்கும். 2 பேருக்குமே 2 பேர் மேலேயும் பாசம் இருக்கும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் இந்த அறிவினால் வரக்கூடிய அறிவு போர் மட்டும் இந்த 2 ராசிகளுக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் பணம் ரீதியாக எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். 2 பேருமே அதிகம் செலவு பண்ணக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறதுனால நீங்கள் பண விஷயங்களில் 2 பேரும் சேர்ந்து அமர்ந்து நான் சொல்கிறதா ரைட்டுனோ இல்லை நீ சொல்கிறதா ரைட்டுனோ கண்மூடித்தனமாக ஒரு முடிவு எடுக்காமல், ஒரு இமோஷ்னலான ஸ்டேட்டில் முடிவு எடுக்காமல் மிகவும் நிதானப்பட்டு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒருத்தருக்கு வந்து மிதுனத்திற்கு வந்து 12 சந்திரன் உச்சமாகும், தனுசுக்கு வந்து சந்திரன் 12 நீச்சமாகும். ஸோ குவிக்காக இமோட் ஆகுறதுங்கிறது இந்த 2 ராசிகளுக்குமே நடக்கும். உங்களுடைய திருமணம் ஆகட்டும், அதற்கு பிறகு வரக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், பர்டிகுலராக பண விஷயங்களில் இமோஷ்னலாக இருக்கும் பொழுது முடிவு எடுக்காமல் இருப்பது உங்களை கடன்களில் மாட்டி விடாமல் இருக்கும். ஏன்னா மிதுனத்துக்கு நிறைய கடன் இருக்கும். சும்மா வட்டி கட்டி அழியறதுல மிதுன ராசி ரொம்ப முக்கியமான ராசி. மிதுன ராசி மிதுன லக்னம் நிறைய பேர் சும்மா வட்டி கட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த சொத்து அவர்களுக்கு பின்னாடி பிரயோஜனப்படாமல் கூட போகும். ஆனால் அவங்க கட்டின வட்டிக்கும் அதுக்கும் ஈக்குவலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தா வட்டிக்கு கூட செல்லுபடி ஆகாத அளவுக்கு தான் அந்த சொத்தோட வேல்யூ இருக்கும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது அல்லது ஒரு பணம் செலவு பண்ணும் பொழுது நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். தனுசு ராசிக்காரர்களோட நிலைமை என்னவாக இருக்குன்னா, என் சந்தோஷத்துக்கு நான் செலவு பண்ணுறேன். அவங்க பெரும் பணத்தெல்லாம் தவறாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் தினசரி சின்ன அமௌண்ட்டாக அவங்க கையிலேருந்து போய்கிட்டே இருக்கும். அதை பற்றி அவங்க கேர் பண்ண மாட்டாங்க. எனக்கு இப்படி கம்ஃபர்ட்டில் இருந்தால் தான் என்னால் முடியும், எனக்கு இந்த கம்ஃபர்ட் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறத பட்டவர்த்தனமாகவே சொல்லிடுவாங்க. ஸோ அந்த கெட்ட பழக்கங்களுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு எக்ஸ்ட்ரா காஷியஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் தனுசு வெர்சஸ் மிதுனமில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். பொதுவாகவே
அறிவு போர் நடக்கக்கூடிய 2 ராசிகள் அப்படிங்கிறதுனால உங்களுடைய அறிவு போரை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியம். இமோட் ஆகி தனுசும் மிதுனமும் வேலை செய்ய ஆரம்பிச்சது அப்படின்னா, ஏன்னா இவர்கள் 2 பேருக்கும் அறிவு அதிகம், 2 பேர்னாலையும் நல்ல சம்பாத்தியமும் பண்ண முடியும். ஆனால் அந்த அறிவு போர்னால இவங்க அந்த சம்பாத்தியத்தை தவறான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த அறிவு போருக்கு வந்து நீங்கள் ஒரு இமோஷ்னலாக இல்லாமல் அந்த அறிவை ஒரு ஆர்கியூமெண்ட்டாக எடுத்துகிட்டு போய் ஹெல்த்தியான ஒரு ஆர்கியூமெண்ட்டாக எடுத்துகிட்டு போய் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து உன்னோட அட்வைஸ் என்னங்கிறத நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிதானம் வந்து தனுசுக்கு இங்கே வந்துருச்சு அப்படின்னாலே கொஞ்சம் சரியாயிடும். மிதுனத்தை ஒரு அந்த ஸ்டேபிள் கொண்டு வரதை விட, ஏன்னா அவங்க ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருப்பாங்க, தனுசு ஸ்டேபிளாக கொண்டு போயிட முடியும். ஸோ தனுசு ராசிக்காரர்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிதுனம் தனுசு மிக நன்மை அப்படியே போயிடலாம். இல்லை அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதகம், பின்னாட்களில் கண்டிப்பாக ஃபினான்ஷியலி உன்னால தான் நான் தப்பாக எடுத்தேன், என்னால் தான் நீ தப்பாக எடுத்தேன்னு ஒருத்தர் தவறு சொல்லிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த விஷயங்களில் மிதுனமும் தனுசும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக மோஸ்ட் ரெக்வஸ்டடாக கேட்டிருந்தது, நான் இந்த 2 மட்டும்தான் இப்போ சொல்ல போகிறேன். வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், இன்னும் ஒரே ஒரு வீடியோ மட்டும் அதுக்காக பண்ணலாம். டீட்டெயில்டாக பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ கன்னி வெர்சஸ் கும்பம், கன்னிக்கும் கும்பத்திற்கும் எந்த அளவுக்கு ஒத்துப்போகும் அல்லது எந்த அளவுக்கு சேரும்? பொதுவாக புதனும் சனியும் நண்பர்கள், அவர்கள் இருவரும் நட்பை சேர்ந்தவர்கள். இப்போ இவங்க 2 பேத்துக்கு இருக்கிற மாதிரி அறிவு போர்லாம் அங்கே இருக்காது. பட் ஒன்றுக்கு ஒன்று அஷ்டசஷ்டகமாக வரக்கூடிய ராசிகள். ஸோ வந்து இந்த 7 சனி அதே போல் அஷ்டம சனி அப்படிலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி வரும். ஸோ இப்போ வந்து அவர்களுக்கு கும்பத்துக்கு வந்து ஜென்மசனி போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து கண்டசனி, அதாவது அவர்களுக்கு பாதசனியாக வரும்பொழுது கன்னிக்கு கண்டசனியாக வரும். ஸோ இந்த காம்பினேஷனில் இவங்களுக்கு வந்து அந்த சனினுடைய இது மட்டும் வரும். ஸோ அந்த பீரியடில் நிதானமாக இருக்கணும், அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்கும். ப்ளஸ் இவங்க 2 பேருக்குமே முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க 2 பேருக்குமே பிஸ்னஸ் நல்லா வரும். பட் இவங்க சேரக்கூடிய சேர்க்கை அப்படிங்கிறத தான் இவங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கும். 2 பேருக்குமே நண்பர்களால் டவுன்ஃபாலை பார்க்கக்கூடிய ஒரு லக்னம் ராசிகள் அப்படிங்கிறதுனால பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடிக்கு இது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சனியும் புதனும் விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பு தான், அவர்களால் விட்டு கொடுத்து போக முடியும். ஸோ லக்ன பொருத்தம் நல்லா இருக்கும் பட்சத்தில் இது அஷ்டசஷ்டகமான ராசிகளாக இருந்தாலும் வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு மோசமான அமைப்பு இல்லை. ஸோ யூ கேன் கன்சிடர். கண்டிப்பாக மகரத்துக்கும் அதே தான், மகரம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் கூட. கன்னி மகரம் அதே போல் கன்னி கும்பம் அப்படிங்கிறது ஒரு நல்லது ஒரு இணைவாகவே இருக்கும். இந்த அஷ்டசஷ்டகத்தினால மட்டும் அப்போ பிரச்சனைகள் வந்து போகும். பட் தட் இஸ் ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில், ஏன்னா ஜாதக பொருத்தம் பார்த்து பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். பட் அதுபடி வந்து பார்க்கும் பொழுது இதில் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் போகும் பொழுது மட்டும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்க வந்து நிறைய தப்பு பண்ணுவாங்க பிஸ்னஸ் பண்ணுற டைமில். கண்டிப்பான நிறைய பிஸ்னஸ் ஆட்கள் நல்ல முன்னேற்றம் செய்யக்கூடியவர்களும் கன்னிராசி கன்னி லக்னத்தில் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து இவர்களுடைய நட்புனால இவர்கள் பிரச்சனையை சந்திப்பாங்க. அதே போல் கும்பத்திற்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னராக வரக்கூடியவங்க ரொம்ப டாமினேட்டிவாக வருவாங்க. அதாவது பிஸ்னஸ் பார்ட்னராக வரக்கூடியவங்க ஒரு டாமினேட்டிவாக இருப்பாங்க. பங்காளிகளாக இருக்கவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் போகிறீங்க அப்படின்னா உங்கள் 2 பேருக்குள்ளேயும் பார்ட்னர் போட்டு, அதாவது கணவனும் மனைவியும் பார்ட்னராக இருந்து ஒர்க் பண்ணுறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதை விடுத்து 3ஆம் மனிதர்கள் உள்ளே வந்து அது யார் பேர் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கன்னி பேரில் நடக்கிறதா இருந்தாலும் சரி, கும்ப பேரில் நடக்கிறதா இருந்தாலும் சரி, வெரி 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 காஷியஸாக இருக்கணும். ஏன்னா அங்கேருந்து தான் உங்களுக்கு பாதகம் வரும். அதுலேருந்து மீண்டு வருவது அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும் காலத்தை வந்து விரயப்படுத்தக்கூடியதாக இருக்கும். பெரும் கால விரயம், பெரும் பொருளாதார விரயம் அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் காஷனாக எதுலையாவது இருக்கணுமா அப்படின்னா இந்த விஷயங்களில் காஷனாக இருந்தால் போதும். மற்றபடிக்கு இந்த 7 சனி அஷ்டம சனி காலகட்டங்களில் நிதானமாக இருக்கிறது அப்படிங்கிறது பழகிக்கிட்டால் போதும். அவர்களுக்கான பொது பரிகாரமாக பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சன்னதியில் சனிக்கிழமைகளில், ஏன்னா இப்போ உங்களுக்கு 7 சனி போயிட்டுருக்கு, அடுத்து கன்னிக்கு கண்டக சனி, அதுக்கடுத்து அஷ்டம சனி, இன்னொரு 5 வருஷம் ரன்னிங்கில் இருக்கும். அதற்கான பரிகாரமாக இதை எடுத்துக்கோங்க. ஹனுமார் கோவிலில் வெத்தலை மாலை சாத்தலாம். வாரம் போகுது மிகச்சிறப்பு. மாதம் ஒரு முறையாவது இதை வந்து கன்ஃபார்மாக பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பீரியடில் வரக்கூடிய தாக்கம் கணவன் மனைவி உறவை பாதிக்காத அளவுக்கு, உங்களுடைய பொருளாதாரத்தை பாதிக்காத அளவுக்கு அது போயிடும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் கொடுத்த அந்த வரவேற்பு, அந்த வீடியோவுக்கு கொடுத்த வரவேற்பு அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்காத அளவுக்கான வரவேற்பு. அத்தனை பேர் டிஎம்மில் சொல்லியிருந்தீங்க, உங்களுடைய பர்சனல் லைஃப் விஷயங்களையும் பகிர்ந்துருந்தீங்க. அந்த விஷயத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் பதில்கள் சொல்லியிருக்கேன். ரொம்ப மோஸ்ட் ரெக்வஸ்டடாக இருந்த 2 காம்பினேஷன்ஸ்க்கு மட்டும் நான் பதிலும் சொல்லியிருக்கேன்.
ஹோப் திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய கேள்விகளை எங்களை தெரியப்படுத்துங்க. ஸோ தட் எங்களால் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். பதில் அப்படிங்கிறது வந்து சும்மா மேம்போக்காக வெறும் பரிகாரம் சொல்வதாகவோ அந்த மாதிரி இருக்க போகிறதில்ல. டெப்த்தாக உங்களுக்கான அதுக்கு ரீசனிங் என்ன அப்படிங்கிறத நாங்கள் கொடுப்போம். ரீசனிங் கொடுத்தா அந்த சூக்ஷமம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்களே அதுக்கு விடை தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் சரியான கைடன்ஸாக இருக்கும், சரியான ஜோதிட முறையாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அந்த வகையில் தான் உங்களுக்கு கைடன்ஸ் இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ராதே கிருஷ்ணா.